ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்குங்க. இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. மேற்கு பார்த்த வாசலுங்க. ஒரு 17 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட் தான். ஆனால் முழுக்க முழுக்க ஆத்துமணலில் கட்டினதுனாலையும் ஒரு நேமான பில்டர் கட்டினதுனாலையும் இன்னைக்கு வரைக்கும் பில்டிங் ரொம்ப நல்ல பொலிவோடையே இது இருக்குங்க. மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட அளவு ஃபியூச்சரில் அவங்க கொடுக்க போகிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 606 ஸ்கொயர் ஃபீட்டு, 1.5 சென்ட் பக்கமே வந்துடுதுங்க. வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய லாபி இருக்குங்க. உள்ள என்றானதும் தளவு நல்ல தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்றானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் சென்ட்ரான இடத்துல ஒரு தேக்கில் ஒரு நிலவு கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதும் ஒரு டைனிங் ஹால் இருக்குங்க. டைனிங் ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வரும்போது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. தேக்கில் டோர் பண்ணி அதில் சின்ன டிசைனும் கொடுத்துருக்காங்க. வீடை பை பண்ணி இது எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருந்துருக்காங்க. உள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் இருக்குங்க. அதை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே வரும்போது இதில் ஒரு கிச்சன் இருக்குங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன்லேயும் ஃபுல்லும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு யூட்டிலிட்டி மாதிரியான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. 4க்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோடவும் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க.
வீட்டோட 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூம்ல இருந்து ஒரு பால்கனி வியூவும் கொடுத்துருக்காங்கங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிற தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க. சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், வடவள்ளி, மருதமலை ரோடு இப்படி எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெயினான ஏரியாக்களுக்குள்ள இந்த வீடு இன்றைக்கி விலைக்கு வந்திருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களாகட்டும், சொந்த பர்பஸ்க்காக வாங்குறவங்களாகட்டும், யாருக்காக இருந்தாலுமே இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லலாம். மெயின் ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால இன்றைக்கி 40,000 50 லட்ச ரூபா வரைக்கும் மெயின் ரோட்டோட வேல்யூ போய்கிட்டு இருக்குங்க. அந்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது இடத்துக்கே நம்ம இன்றைக்கி அவங்க கொடுக்குற யூடிஎஸ்க்கு 60 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்பு வந்துடுது. அதனால் இது எந்த வகையில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு உபயோகரமான ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கும். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 606 ஸ்கொயர் ஃபீட்டு, 1.5 சென்ட் பக்கத்துக்கு வருதுங்க. வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. பில்டிங்கோட வருஷம்னு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஆயிருக்குங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நல்ல மெயின்டெனன்ஸில் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு புது அப்பார்ட்மெண்ட் வாங்கினோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு புது பொலிவோடையே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. டைட்டில் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீடு வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.